மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் நல்ல ஒரு ஏறுமுகமான வருடமாக அமைகிறது. இந்த வருடம் முழுவதுமே சாயாகிரகம்னு சொல்லக்கூடிய கேது பகவானும் ராகு பகவானும் தங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் பாவத்தில் கேது, 10ஆம் பாவத்தில் ராகு அப்படின்னு தான் இருக்குது இந்த வருடம் முழுவதுமே. இன்னொரு அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் மாத்ருஸ்தானத்தில் இருக்கின்றதுனால, அதாவது வீடு வசதி வாய்ப்புகள், வாகன யோகங்கள் அமைவதற்கு வாய்ப்புகள். அதே மாதிரி ராகு பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கின்றார். அதனால் வாழ்க்கையில் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றம், பர்மனெண்ட் போஸ்டிங் ஏற்பட வேண்டும் என்பவர்களுக்கு பர்மனெண்ட் போஸ்டிங் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த 2024 உருவாகின்றது. சனி பகவானும் பார்த்தோமேயானால் அவர் 9ஆம் பாவத்திலே தான் இந்த வருடம் முழுவதுமே இருக்கின்றார். 2024 முழுசும் சனி பகவான் கும்பத்தில் தான், உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் தான். அதனால் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களிலே ஏற்படக்கூடிய பல நன்மைகள் சேருகின்றது. பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்காம இருக்குது, அல்லது அதை நீங்கள் அனுபவிக்க முடியவில்லை, அதனால் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அல்லது பூர்வீக சொத்தே இல்லை என்றால் கூட இந்த வருடம் 2024 ஏதோ ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அது கிடைக்கும். அது மட்டும் அல்ல, அந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானாதிபதி. அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய அதே சனி பகவான் வக்ர காலத்தில் செல்கிறார். ஜூன் மாதம் 19 அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வரை வக்ரம் அடைகிறார். அவர் அந்த 8ஆம் அதிபதியாக இருப்பவர் 9வது ஸ்தானத்தில் வக்ரம் அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், நல்ல யோக பலன்கள், அதே மாதிரி நீண்ட நாட்களாக உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தாத பல சொத்துக்கள் கூட லாபத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளது. இந்த வருடம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் ஒரு நல்ல பிளானிட்டரி பொசிஷனில் சுற்றி வரார். நல்லா சொல்லணும் அப்படின்னா புத பகவான் உங்களுக்கு ஒரு முக்கிய கிரகம். உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே புதன் எங்கே இருக்கின்றாரோ அதை வைத்து தான் உங்களுக்கு முக்கியமான வாழ்க்கைங்கிறது. அப்படியான அந்த புத பகவான் பார்த்தோம்னா முதல்ல இந்த வருடத்தில் விருச்சிகத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றார். மறுபடியும் டிசம்பர் மாதம் அதே விருச்சிகத்தில் இந்த வருடம் உங்களுக்கு 2024 பூர்த்தியாகின்றது. அதனால் இந்த பிளானட்டரி பொசிஷனில் புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா 3 முறை அவர் வக்ரம் அடைகின்றார். அவர் வக்ரம் அடையக்கூடிய அமைப்பு எப்போ அப்படின்னா மார்ச் மாதம் 26 ஏப்ரல் 16 வரை. இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு 21 நாள். இந்த சமயத்திலே புத பகவான் உங்களுடைய 10வது பாவத்திலே வக்ரம் அடைகின்றார். அதனால் தொழில் ரீதியான நல்ல கொஞ்சம் வளர்ச்சிகள் ஏற்படலாம். ஏன்னா 4ஆம் அதிபதி அவர் 10ல் அப்படி வக்ரமாகிறதுனால சிலருக்கு தாயாருக்கு உடல் சுகவினத்தை தருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. அப்புறம் பார்த்தோம்னா இந்த புத பகவான் மறுபடியும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மே மாதம் மேஷத்துக்கு வருகிறார். அப்புறம் மே 24 ரிஷபத்திற்கு மறுபடியும் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு ஜூன் 9 வருகிறார். உங்கள் ஜூன் 9 ஜூன் மாதம் 20ஆம் தேதி அவர் வக்ரத்தை ஆரம்பிக்கின்றார். அது எங்கே ஆரம்பிக்கிறார் அப்படின்னா கடக ராசியிலே அந்த ஜூலை 20 வக்ரமான அந்த பயிற்சியை ஆரம்பிக்கின்றார். சற்றேறக்குறைய ஆகஸ்ட் 28 வரை அவர் அந்த வக்ர காலத்திலே போகின்றார். இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு மாதத்திற்கு மேல் இருக்கக்கூடிய காலம், கிட்டத்தட்ட ஒரு 38 நாட்கள். இந்த சமயத்திலே 2ஆம் பாவத்திலே தங்களுடைய ராசிநாதன் வக்ர கதியில் ஏற்படுவதனாலே பொருளாதார வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படும். அதுவும் நல்ல பேச்சிற்கு நல்ல மரியாதைகள் ஏற்படுவதற்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. அதே மாதிரி அந்த மறுபடியும் நவம்பர் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை அவர் வக்ரகதியிலே போகின்றார். அது 6ஆம் பாவத்தில். அதனால் அந்த சமயத்திலே பணம் கொடுக்கல் வாங்கலிலே கொஞ்சம் கவனமாக இருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக 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 அவசியம். இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் மாதம் 8ஆம் தேதி தங்களுடைய ராசியிலிருந்து சுக்கிர பகவான் 7ல் போகின்றார். அந்த சமயத்திலே திருமணம் ஆக வேண்டவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் வருகின்றது. அந்த சமயத்தில் ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு. அதனால் திருமணமாக வேண்டவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நல்லபடியாக உருவாக்குகின்றது. அதே மாதிரி இந்த சுக்கிர பகவான் பார்த்தோம் அப்படின்னா
உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் 5, 12க்கு ஆதிபதி கொண்டவர். புத்திரஸ்தானம் அப்புறம் விரயஸ்தானம் ரெண்டுக்கும் அதிபதியானவர். அவர் இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 450 டிகிரி அவருடைய சுழற்சி இருக்குது. இந்த வருஷம் 450 டிகிரி அவர் பிரயாணிக்கின்றார். கிட்டத்தட்ட 360 டிகிரி ஒரு வட்டம், அதையும் தாண்டி 90 பாகைக்கு மேலே அவர் சுற்றுறார். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், மிதுன ராசியில் பிறந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நல்ல பிரகாசமாக இருக்கின்றது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் டிசம்பர் 30ஆம் தேதி, இந்த 2024 டிசம்பர் 30 பார்த்தீங்கன்னா அவருடைய சுழற்சி எங்கே முடியுதுன்னா கும்பத்தில் போய் முடிக்கிறார். அவர் அப்பேற்பட்ட சுழற்சியை தருகிறார். 5ஆம் பாவாதிபதி இந்த வருடத்திலே எந்த விதமான ரெட்ரோகிரேட் மோஷன் என்று சொல்லக்கூடிய பின்னோக்கி செல்லக்கூடிய அந்த அமைப்பு, வக்ரம் அடையவே இல்லை. அவர் இந்த வருடம் முழுவதுமே ஒரு வக்ரங்கிறதே கிடையாது. அதனால் பொருளாதார வளர்ச்சிகள் அதிகமாகவே இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி சூரிய பகவான் 3ஆம் அதிபதியாக இருப்பவர். உங்களுக்கு அந்த சூரிய பகவானை வைத்து பார்த்தோம் அப்படின்னா சப்தமஸ்தானத்திலே சூரிய பகவான் இருக்கின்றார் அந்த வருடம் ஆரம்பத்தில். அப்புறம் அவருடைய பொசிஷனும் பார்த்தோம்னா இந்த வருடம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவர் 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் 12 வரார். அதுக்கு முன்னாடி ஏப்ரல் 14லேருந்து அவர் 11ஆம் பாவத்தில் போகிறார் உங்களுக்கு மிதுன ராசிக்கு. அதனால் அந்த சமயம் பார்த்தோம் அப்படின்னா ஏறுமுகமான சூழ்நிலைகள், தொழில் வளர்ச்சிகளும், அது மாதிரி வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கு வெளிநாடும், அதே மாதிரி கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், எனக்கு இந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைப்பதற்கு, அரசாங்க வேலை உறுதியாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் தேடி வருகின்றது. இந்த மாதிரி இந்த சூரிய பகவானினுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது உங்களுக்கு. அது மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட், கவர்மெண்ட்டில் அரசாங்கத்திலே வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் சம்பள உயர்வுகள் ஏற்படுவதற்கும் நல்ல வாய்ப்புகள் இந்த 2024 உங்களுக்கு கிடைக்கின்றது. அதே மாதிரி இந்த முன்னே சொன்ன உங்களுக்கு இந்த புத பகவானும் சரி சுக்கிர பகவானும் நல்ல ஒரு பிளானட்டரி பொசிஷனில் இருக்காங்க. இதில் முக்கியம் என்னென்னா 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான், அதாவது செவ்வாய் பகவான் பார்த்தோம்னா இந்த வருடம் உங்களுடைய 7வது பாவத்திலே இந்த வருடம் 2024 ஆரம்பத்தில் இருக்கார். அவர் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 180 டிகிரிக்கு மேலே பிரயாணம் பண்ணி கடகராசி வரை அவர் இந்த வருடம் கடைசி, அதாவது டிசம்பர் மாத கடைசி நவம்பர் 3ஆம் தேதி வக்ரமாகின்றார் கடகராசியில். அது வரைக்கும் ஒரு கடகராசி வரை அவருடைய பிரயாணம் அப்படிங்கிறது அமைகிறது. அதனால் அந்த செவ்வாய் பகவானும் வக்ர காலம் அப்படிங்கிறது இருக்கு. நவம்பர் 3லேருந்து அவர் வக்ரத்தில் போகின்றார். இந்த சமயம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான காலம். 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அஷ்டமஸ்தானத்தில் போகின்றார். அதனால் அந்த 6ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் செல்லக்கூடிய காலம் விபரீதமான ஒரு ராஜ யோக அமைப்புகளை உங்களுக்கு தரக்கூடிய காலம். இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு ராஜயோக அமைப்புகள் ஏற்படுகின்றது. குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்த 2024ஆம் வருடத்திலே வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா மகாவிஷ்ணுவை வணங்க வேண்டும். அதுவும் எப்போது வணங்கணும்? புதன்கிழமையிலே பெருமாளுக்கு துளசி இலைகளினாலே அர்ச்சனை செய்யுங்கள். முடிந்தவர்கள் மகாவிஷ்ணுவிற்கு உகந்தமான விஷ்ணு சகஸ்ரநாமம் என்றும் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை பரவசனம் பெருமாள் கோயிலுக்கு போய் புதன்கிழமையில அர்ச்சனை பண்ணுங்க. அப்புறம் விஸ்வம் விஷ்ணுர்ப ஷட்கார பூதவ அத்ய பவத் பிரபு அப்படின்னு அந்த மந்திரம் ஆரம்பித்து சொல்லும். அந்த மந்திரங்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமம்னு பேர். அந்த மந்திரத்தை பாராயணம் செய்யுங்க. எனக்கு அந்த மந்திரம்லாம் படிக்க தெரியாது, என்ன பண்ணலான்னா அவருக்கு அற்புதமான மந்திரம், 8 எழுத்து மந்திரம் என்று சொல்லக்கூடிய அஷ்டாட்சர மந்திரம் என்று சொல்லக்கூடிய நமோ நாராயணா என்கிற அற்புதமான மந்திரம், கேட்ட வரங்களையெல்லாம் தரக்கூடிய மந்திரம். அந்த நமோ நாராயணா என்கிற அந்த மந்திரத்தை நிறைய முறை பாராயணம் செய்யுங்கள். நல்ல பல நன்மைகள் உங்களை சேரும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2024வது வருடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த மிதுன ராசி அதிபதி புதன் பகவான் இந்த மிதுன ராசியில் பார்த்திங்கன்னா மிருகசீரிடம் நட்சத்திரத்தோடு 3-4 பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூச நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதங்கள் ஆக மொத்தம் 9 பாதங்கள் இந்த மிதுன ராசியில் இருக்கு. புதன் ராசிநாதனாக வரனால இவங்க புத்திசாலிகளாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும்
திட்டமிட்டு செயல்படுத்துவாங்க. அதுவும் புதன் வந்து வலுவாக ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துச்சு அப்படின்னா இவங்கள மாதிரி ஒரு விஷயத்த பிளான் பண்ணி செய்கிறவங்க யாருமே இருக்க முடியாது. அவ்வளோ புத்திசாலி. அறிவாளித்தனம்ங்கிறத விட புத்திசாலித்தனம் இவங்கக்கிட்ட ரொம்ப இருக்கும். அதே மாதிரி நகைச்சுவையாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. தான் கூட இருக்கவங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்குவாங்க. முக்கியமாக உடன் பிறந்தவர்களை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கண்ணும் கருத்துமாக அன்பாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர்கள் இந்த மிதுன ராசிக்காரங்க. இவங்களுக்கு கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அப்படி தான் அவங்க இருந்தும் ஆகணும். இறைவனோட அருள் அவங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. இவ்வளவு சிறப்பான இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அஷ்டம சனி நடந்துச்சு. அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. கெட்ட பேர் வந்திருக்கும், பொருள் இழப்பு நிறைய இருந்திருக்கும், உடல் சோர்வு நிறையா இருந்திருக்கும், உடலில் தொந்தரவு, பகைவர்களாகல தொந்தரவு, பணப்பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் இதுக்கு முன்னாடி அதுவும் 2023 தொடக்கத்துலலாம் நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த 2024 உங்களுக்கு கட்டாயம் இந்த நிலைமை மாறப்போகுது. ஏன் அப்படின்னா வருடக்கோள்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வருடம் சாதகமாக இருக்குது. குரு உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னா 11ஆம் இடத்துல இருக்கார். மிதுன ராசிக்கு 11ஆம் இடமான மேஷத்தில் குரு இருக்கார். அங்கேருந்து எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி சனி எங்கே இருக்கார்? 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராகு கேதுக்கள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா ராகு 10ஆம் இடத்துல இருக்கார், கேது 4ஆம் இடத்துல இருக்கார். இப்போ இதுதான் வந்து கிரக அமைப்பு. இப்போ குரு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன நன்மை இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்க போகுது? ஏப்ரல் மே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு பணம் வந்து பார்த்திங்கன்னா பண வரவு நல்லாயிருக்கும், தொழிலில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் சகோதரர் 11ஆம் இடம் அப்படின்னா மூத்த சகோதரரோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல முதலீடுகள் உங்களுக்கு தொழிலுக்கு கிடச்சி அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த குருவால் உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்த குரு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா முயற்சி ஸ்தானம். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். இதில் ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் இருக்குது. என்ன அப்படின்னா சனியும் இந்த 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ சனி வந்துட்டு என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் தடங்களை கொடுப்பார். முயற்சிகள் நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடங்கல்களை சனி கொடுத்தாலும் அவர் வந்து கட்டாயம் அந்த முயற்சிகளில் ஒரு சக்ஸஸை கொடுப்பார். அதாவது எப்படி முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சனி கொடுப்பாரு. அந்த முயற்சியில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா குரு கொடுப்பார். அதனால் நீங்கள் 2024 என்ன முயற்சி பண்ணினாலும் அந்த முயற்சி கட்டாயம் பலிதமாகி உங்கள் வாழ்க்கைக்கு அது ஒரு முன்னேற்றமாக அமைய போகுது. அடுத்து வந்து பார்த்தோம்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 5ஆம் இடம் குலதெய்வ ஸ்தானம், அதே பூர்வ புண்ணிய ஸ்தானம். குலதெய்வம் உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் இந்த வருடம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். குலதெய்வத்துக்கு முறையான ஒரு பொங்கலோ படையலோ வச்சு வழிபாடு பண்ணுங்கள். குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு செக்கப் பண்ணி அதுக்குன்னு ஒரு முறையாக ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா காதல் கைகூடும். குருவோட பார்வை 5ஆம் இடம் காதல் ஸ்தானத்தில் படுது. காதல் கைகூடும். அதே மாதிரி குருவோட பார்வை 3ஆம் இடத்துல படுறது வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் இளைய சகோதரத்துக்கு நல்லது பண்ணுறது, உங்கள் இளைய சகோதரர் மூலியமாக உங்களுக்கு நன்மை, இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. அதே மாதிரி குருவோட பார்வை 7ஆம் இடத்துல பட போகுது. இது நாள் வரைக்கும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாகவும் உங்கள் லைஃப் பார்ட்னர் மூலியமாகவும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுதுங்க. எனக்கு கல்யாணமே ஆகலைங்க, இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், அஷ்டம சனி நடந்துச்சு, அஷ்டம சனியில் எங்களுக்கு பெருசாக எந்த நல்ல விஷயமும் நடக்கலை, கல்யாணம் நடக்கலை, எனக்கு ஏஜ் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க பருவம் வந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டாயம் திருமணம் உங்களை மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அமையறதுக்கு டைம் சூப்பராக இருக்குதுங்க. இதை வந்து பயன்படுத்திக்கோங்க.
அதே மாதிரி குருவோட பார்வை 5, 7 இந்த இடங்களில் படுறதுனால காதல் திருமணம் ஆகிறதுக்குமான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. ஆனால் ஒரு சின்ன அட்வைஸு, இந்த சமயத்தில் புதுசாக காதல் அப்படிங்கிறது வேண்டாம். அது உங்களுக்கு சரியாக இருக்காது. ஏற்கனவே காதல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இப்போ அது வந்து திருமணத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதே மாதிரி 2ஆம் திருமணத்துக்காக டைவர்ஸ் ஆகிடுச்சுங்க, இல்லை என் வாழ்க்கை துணையை நான் இழந்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு 2ஆம் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த 2024 உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் எதிர்பாலினத்தில் 7ஆம் இடம் அப்படின்னா ஆப்போசிட். அப்போ எதிர்பாலினத்திற்கிட்ட நீங்கள் பழகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதுவும் குறிப்பாக பெண்கள் புதிதாக பழகக்கூடிய ஆண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி ராகு 10ல் இருக்கார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்போ தொழிலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, விரிவு பண்ணணுங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். தாராளமாக உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தொழிலை விரிவுபடுத்தலாம். ஆனால் ஒரே ஒரு சின்ன கண்டிஷன், பெரிய அளவில் கடன் வாங்கி போட்டு மாட்டிக்காதீங்க. உங்கள் கையில் என்ன இருக்கோ இல்லை உங்களால் என்ன கடனை கட்ட முடியுமோ அதை மட்டும் வாங்கி போட்டு தொழிலை வந்து நீங்கள் விரிவாக்கம் பண்ணலாம். அளவுக்கு அதிகமாக அகலக்கால் வச்சிங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்குவீங்க. அதனால் இதில் மட்டும் கவனமாக இருங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு பணம் நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இந்த சமயத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் திரும்பி வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபினான்ஸ் தொழிலில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஏற்கனவே நான் பணம் கொடுத்துட்டேங்க, அது எனக்கு இப்போ வருமா வராதா அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு கொடுத்த பணம் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக வரும். அதே மாதிரி சொந்தக்காரங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, நான் அப்பா அம்மாவை பிரிஞ்சிருக்கேன், மனைவியை பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த ஆண்டோட மத்தியில் பிரிந்த உறவுகள் உங்களோட வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கடினமான உழைப்பு இருந்துச்சு அப்படின்னா நல்ல மதிப்பெண் பெறத்துக்கான யோகம் நல்லா இருக்குது. அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. தேவையான பணம் வச்சுருக்கோமா, நம்ம வாங்கக்கூடிய நிலத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா, இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் பார்த்து நிலம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் இந்த சமயத்தில் முடிவெடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்களாகவே கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு அப்படின்னு போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா தேவையில்லாமல் மாட்டிக்குவீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களாக எந்த கோர்ட், கேஸ், வம்பு, வழக்கும் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இது வந்து உங்களுக்கு ஒரு 75-80% வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அமைய போகுது. இன்னும் இதை சாதகமாக்கிக்க நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குருவோட பார்வை 5ஆம் இடத்துல படுறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். உணவு தானம் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த வருடம் சூப்பராக இருக்க போகுதுங்க. இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் மிகச்சிறந்த வருடமாக இருக்க எல்லாம் வல்ல சிவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த என்னுடைய மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தால் பிறந்த மிதுனராசி நேயர்களுக்கு நமது தொலைக்காட்சியின் வாயிலாக புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 2024ஆம் ஆண்டு மிதுனராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். மிதுனராசிக்கு மிகச்சிறப்பு. 11ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல சனி, இப்படி பலவிதமான நன்மைகளை பெறக்கூடிய விதமாக இருக்குது. பொதுவாக மிதுனம் நாளை புதனுடைய வீடு. இப்போ கல்வி கேள்விகளில் சிறந்து வழங்கக்கூடியவர்கள் இயற்கை ஞானிகள், இயற்கை விஞ்ஞானிகள், அறிவாளிகள், சொற்பொழிவாளர்கள், பேச்சு திறமை வாய்ந்தவர்கள், ஆசிரியர்கள், குருமார்கள், இப்படி நிறையா சொல்லலாம். தன்னகத்தே நிறைய வித்தைகளை கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள் மிதுனராசினியர்கள். பாரபட்சமின்றி அனைவரையும் ஒரே சமமாக பார்க்கக்கூடியவர்கள், எல்லாருக்கும் ஒரே நீதி அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த ஆண்டு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது மிகச்சிறப்பு. 2ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார். மிக மிக நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. இடம் மாறி தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகளை கொடுப்பார். இருந்த இடத்துல குறைவாக வருவாய் ஈட்டி கொண்டிருந்தோம். அந்த இருந்த இடத்தை விட்டு மற்ற இடத்திற்கு மாற்றி நம்ம மாறி அந்த இடத்துல நம்ம சுய சம்பாத்தியம் அப்படிங்கிறது அதிகப்படியான வகையில் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படும். கடல் சார்ந்த கடந்து தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். மின்சாரம், ரயில்வே, விமானம், கப்பல், போக்குவரத்து துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சுற்று கூடுதலாக உண்டாகும். கேளிக்கை, விளையாட்டு, சுற்றுலாத்துறை, பூங்காக்கள், வனத்துறை, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்,
இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கும். உயர்கல்வித்துறை, அதேமாதிரி கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுவக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், பயிற்சி நிறுவனங்கள், இந்த மாதிரி வச்சு நடத்தக்கூடியவர்கள் அவங்களுக்கும் சிறப்பு, அதில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் சிறப்பு அதிகரிக்குது. செராக்ஸ், கம்ப்யூட்டர் சென்டர், சென்டர், அந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவர்கள் கம்ப்யூட்டர் ரீதியாக கணினி மூலமாக தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். 6ஆம் இடத்தில் உடன் சுக்கரன் சேர்க்கை. அப்போ பொருளாதார நிலை உயரும், பழைய கடன்கள் நிவர்த்தியாகும், அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். கல்வி ரீதியாக, உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். ஐடி கம்பெனி, ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மைகள் சற்று இந்த ஆண்டு அதிக அளவில் நடக்கும். தப்புனார் வழி சொத்துக்களில் இருந்து வந்த வெள்ளங்கம் விவகாரங்கள் விலகி பல நாட்களாக, பல வருஷமாக 3 தலைமுறையாக அது பிரிக்கவே நீங்கள் சாமி சண்டை சச்சரவை எப்போ வர நீங்கள் பார்த்து சொன்னோம்னு ஜாதகமாக வருவார். அப்போது அந்த மாதிரி இந்த பூர்வீக சொத்துக்கள் நமக்கு உண்டான பாகங்கள் நமக்கு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்குண்டான நேரம் இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு மிதுன ராசிக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி தனக்கு உண்டான ஷேர் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். அதே சமயம் மருத்துவத்துறை, மின்சாரத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, உணவு வழங்கும் துறை, கூட்டுறவுத்துறை, ரேஷன், இதெல்லாம் இதில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது இந்த ஆண்டு. பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் சந்தரிக்கிறார், மிகச்சிறப்பு. வாகனங்கள், தொழிற்சாலைகள், ஆலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க்கு, தோல் தொழிற்சாலைகள், கனிம வளம், உரம், ரசாயனம், பூச்சி மருந்து, நிலக்கரி சுரங்கங்கள், இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பான ஒரு முன்னேற்றமான பாதை இந்த ஆண்டு உருவாகுது. 11ஆம் இடத்துல குரு தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும், விவாக யோகம் உண்டாகிறது, கல்யாண பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுது, விரும்பிய வரனை திருமணம் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகும். குழந்தை பாக்கியம் ஏற்படும், பொருள், ஆடை, ஆவரணங்கள் வாங்கலாம். குறிப்பாக ஆவண தொழில் பண்ணக்கூடியவர்கள், ஜவுளி தொழில் பண்ணக்கூடியவர்கள், ஆடைய வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், மின்சாரம், எலக்ட்ரானிக் பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கிறது உண்டாகும். அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள் நிர்வாகம் பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்கிறது. பொதுவாக மிதனராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு பலாபலன்கள் மிக சிறப்பானது ஒரு நன்மை தரக்கூடிய விதமாக தான் இருக்குது. 10 ஆண்டு 2026 நன்மை பயக்கக்கூடிய விதமாக பொதுவான பலன்களில். பட் நமக்கு எப்படி இருக்குது, இண்டிவிஜுவலாக நமக்கு விட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம சொந்த ஜாதகம் நன்மையை தரக்கூடிய விதத்தில் கிரகங்கள் இருந்தால் மட்டுமே இந்த பலாபலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். அதாவது பொதுவாக சாப்பாடு நிறையா இருக்குது, ஆனால் நம்ம வயிறு காணிக்க இருந்தால் தான் நமக்கு வயிறு நிறைய சாப்பிட முடியும். 100 பேர் சாப்பிட்றோம் தான் நம்ம சாப்பாடு நல்லா இருக்குது, எல்லோரும் சாப்பிட்றாங்க, பட் நம்மளால சாப்பிட முடியல, நம்ம வயிறு சரியில்லை. அப்போ நம்மளுடைய சொந்த ஜாதகம் அப்படிங்கிறத பார்க்கணும். சொந்த ஜாதகத்தை பார்த்து நமக்கு எப்போ தீர்வு வரும், நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நமக்கு எப்போ கடன் தொல்லை தேங்கும், நமக்கு எப்போ நோய் விலகும், நமக்கு 1000 பிரச்சனை இருக்குமில்ல. அப்படி துல்லியமாக நமக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக நம்ம ஜாதகத்தை பார்த்து பலாபலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவருடைய அன்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரத்திலையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களை செய்து கொண்டு வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது 8/10/2023 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு பகவான் மேஷம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கும், கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சியாகிறார். அதாவது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடியது இந்த ராகுகேது. அதிகப்படியான வருஷங்களில் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 4 கிரகங்கள் மட்டும்தான். அது ஒன்று சனி பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்வார். 2வது ஹையஸ்டாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ராகுகேது 1.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்வார்கள். 3வதாக சொல்லக்கூடியது குரு பகவான் 1 வருஷம் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்யக்கூடிய கிரகங்கள். அப்போ மற்ற கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகும். அதெல்லாம் சொற்ப நாட்களில் நாள் கணக்கில் மாதக்கணக்கில் பயிற்சி ஆகிறதால அதை பெருசாக கொண்டாடுறதில்லை. அப்போது சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி மட்டும் அதிகமாக மென்ஷன் பண்ணி அதற்கு உண்டான பலாபலன்கள் பற்றி வீடியோக்கள் போடுறது, மீடியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது, அதற்குண்டான பரிகாரங்கள் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி தான் அதிகமாக பேசுவார். அந்த வகையில் நாம் நமது தொலைக்காட்சியில் பார்த்தோம்னா இந்த ராகுகேது பயிற்சி வீடியோ என்னென்ன பலாபலன்கள் 12 ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். அதில்
அதை பார்த்துட்டு நிறையா நேயர்கள் நீங்கள் பலாபலங்கள் மட்டும் சொல்லியிருக்கீங்க சுவாமி, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொன்னாலே நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டுன்றதுனால இந்த ராகுகேது பயிற்சி பரிகாரம் தான் என்ன, பரிகாரங்கள் எப்படி செய்ய வேண்டும், உண்மையான பரிகாரம் என்ன, எந்த பரிகாரத்தை செய்தால் நமக்கு முழு பலன்களும் இந்த 1.5 ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் என்பதை பற்றி தான் பார்க்குறோம். அதாவது குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா குரு பகவான் 2, 4, 5, 7, 9 படத்துக்கு நல்லதை செய்வார். சனி பகவான் 3, 6, 11 நல்லதை செய்வார், மற்றவங்க தீமையை செய்வார். ராகு கேது பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ராகு ஒரு ராசிக்கு நல்லது பண்ணால் கேது அந்த ராசி கெட்டதை பண்ணும், கேது ஒரு ராசிக்கு நல்லது பண்ணால் ராகு ஒரு ராசி கெட்டதை பண்ணுவார். அப்போ ஒரு ராசிக்கு ராகு நல்லது பண்ணால் கேது கெட்டதை பண்ணும், கேது நல்லது பண்ணால் ராகு கெட்டதை பண்ணும். இப்படி ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்காரர்களே பரிகாரங்கள் கொள்ளக்கூடிய அவசியத்தில் தான் நம்ம இருப்போம். ஏன்னா எப்போவுமே 2 கிரகங்கள் ஒரு ராசிக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. ராகு கேது பிரச்சனை, ஏன்னா ராகு கேது இந்த பக்கம் திரும்பிப்பான் அந்த பக்கம் திரும்பிப்பான் அப்படிம்பாங்க ஜாதகத்தில் நவகிரகத்திலேயே. அப்போ ராகு கேது பயிற்சி எடுத்துட்டோம்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய இந்த 12 ராசிக்காரர்களும் அவசியம் பரிகாரங்கள் பண்ணலாம். பரிகாரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். பரிகாரம் அப்படின்னா அதாவது நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சு அப்படிங்கிறதுனா நோய் வர்றது இயற்கை, அதற்கு நம்ம பிராயச்சித்தம் அப்படின்னு ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், மருத்துவ மாத்திரைகள் சாப்பிட்றோம், அந்த நோயை குணப்படுத்திக்கிறோம். அந்த மாதிரி தோஷங்கள் அப்படிங்கிறது இயற்கையாக அந்த கிரகங்களுடைய அமைப்புகள் மூலமாக வரக்கூடியது. இப்போ கொரோனா வந்ததுன்னா ஒருக்கே வந்தது, அதனால் ராகுகேது பயிற்சியும் போது 12 ராசிக்கு வரும். இப்போ 12 ராசிகளும் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா முறையாக பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பூஜை, ஜபம், ஹோமங்கள், தானங்கள், தர்ப்பணங்கள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு நம்ம சாஸ்திரங்கள்ல, புராணங்களில். இப்போ தனிப்பட்ட வகையில் ஒருவர் இந்த ராகுகேது பயிற்சிக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிறோம்னா ஒரு கும்பங்கள் வைத்து, கவசங்கள் வைத்து, ராகுக்கு அதிதேவதை காணி, கேதுக்கு அதிதேவதை மகாகணபதி, பிரச்சித்தி தேவதை இந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கவசங்கள்லாம் வைத்து 10 கவசங்கள் பக்கம் வைத்து, கும்பங்கள் வைத்து, முறையாக ஜபங்கள் பண்ணி, ஹோமங்கள் செய்து, பிறகு தானங்கள், தர்ப்பணங்கள் இதெல்லாம் பண்ணும்பொழுது ஒருவருடைய தனிப்பட்ட முறையில் ஒரு ராசிக்காரர் மட்டும் இந்த பரிகாரங்களை முறையாக ஆகம ரீதியாக, வேத ரீதியாக, சாஸ்திர ரீதியாக, புராண ரீதியாக செய்ய வேண்டுமே. ஆனால் 30,000-40,000 ரூபா செலவாகும். யாராவது இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்படி செலவு பண்ண முடியுமா அப்படிங்கிறது யோசனையாக தான் இருக்கும். அதனால தான் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த பலாபலன்களை எல்லாருக்கும் நாம் பண்ணி கொடுக்கணும். எல்லாரும் பலன் அடையணும். ஒருத்தர் மட்டும் பண்ணி ஒருத்தர் பலன் அடைகிறதுங்கிறது முக்கியம் இல்லை. பலகை தட்டினால் தான் ஓசை வரும், ஒருத்தர் தட்டினா ஓசை வராது எப்போவுமே. அப்போ என்ன பண்ணுவான்னு யோசிச்சுட்டோம். நமது நேயர்களும் நிறைய பேர் இந்த கருத்தை தெரிவித்ததுனால நீங்களாம் ஒரு ஏற்பாடு பண்ணி இந்த போட்டிகள் பரிகாரங்களை எங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்கலாம், இல்லை நாங்களெல்லாம் இதில் கலந்துப்போங்கள எல்லாருக்கும் அந்த பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லை அப்படிங்கிறத தெரிவித்தார்கள். அதன் கருத்தின் அடிப்படையிலே அதன் மூலமாக நாங்களெல்லாம் கலந்து பேசி இந்த ராகுகேது பயிற்சி பரிகாரம் அப்படிங்கிறது 8/10/2023 ஞாயிற்றுக்கிழமை என்று அந்த பயிற்சியாக மாலை 3:30 மணி அளவில் எங்களது ஆலயத்தில் அந்த ராகுகேது பயிற்சி பரிகார சிறப்பு ஹோமங்கள் அப்படிங்கிறத ஏற்பாடு பண்ணுறோம். இப்போ கண்டிப்பாக நேயர்கள் அனைவரும் இந்த ராகுகேது பயிற்சின்னு எடுத்துன்னா நான் சொன்ன மாதிரி 12 ராசிக்காரர்களே இதில் கலந்துக்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் ஒரு ராசிக்காரருக்கு, ஒரு நபருக்கு, ஒரு பெயருக்கு ரூபாய் 501 அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கட்டணத்தை எங்களுடைய இந்த தொலைக்காட்சியில் இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி அதில் அந்த கட்டணத்தை செலுத்தினார். இந்த ராகுகேது பயிற்சி என்று தங்களுக்கு ஹோமங்கள் செய்யும் பொழுது தங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி அப்படிங்கிறது சங்கல்பம் செய்யப்படும். ஹோமங்களில் தங்கள் பெயர் செய்ய சொல்லி ஹோமங்கள் பண்ணப்படும். இது முறையான பரிகாரம். ஒருத்தர் தனியாக பண்ணால் அதிகமாக செலவாகும். பட் அதே சமயம் எல்லாரும் கலந்துக்கும் பொழுது எல்லாருக்கும் அந்த புண்ணியங்கிறது கிடைக்கும். எல்லாருக்கும் அந்த பரிகாரங்கள் பண்ணி கொண்ட பலனையும் அடையலாம். 1.5 வருஷத்துக்கு 12 ராசியும் கஷ்டம்தான் பண்ணணும். பொதுவாக ராகு நல்லா இருந்தால் கேந்து சனி இருந்தால் சொல்கிற மாதிரி கேந்து நல்லா இருந்தால் ராகு. அப்போ பரிகாரங்களில் 12 ராசிக்காரர்களும் கலந்து கொண்டே ஆகணும். அப்போ எளிமையான பரிகாரம். ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் அவ்வளோ செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் ரூபாய் 501 நிர்ணயம் பண்ணி அனைத்து நேயர்களும் இந்த பரிகார பூஜையில் கலந்து கொண்டு இந்த பலாபலன்களை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எனவே நமது நேயர்கள் உடனடியாக இந்த பதிவை பார்த்தவுடனே முன்பதிவு கீழே தெரியக்கூடிய ஸ்கேனிங்கில் வரக்கூடிய என்னுடைய தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தினத்தன்று தங்கள் பெயர் நட்சத்திரம் சொல்லி யாக பூஜைகள், பரிகார ஹோமங்களில் தங்களுக்காக வேண்டி இரவு நேரத்தில் பிரார்த்தனை வைக்கப்படும். அந்த பிரார்த்தனையின் மூலமாக இந்த 1.5 வருஷங்கள் நடக்கக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சியினுடைய பலாபலன்கள் தங்களுக்கு
சாதகமாக அமையும் என்று கூறி வாழ்த்தி அவருடைய ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே சார், நெக்ஸ்ட் மிதுன ராசி பற்றி பேசுவோம். ஸோ என்ன 2024 எப்படி இருக்க போகுது, 2023லேருந்து 2024 போகும்போது என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்க போகுது, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்க போகுது அவங்களுக்கு? கண்டிப்பாக சொல்கிறேம்மா. மிதுன ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எப்படி இந்த 2023 22 இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசிக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். கடந்த ஒரு 4 வருடமாக கூட சொல்லலாம். ஏன்னா இந்த சனி பகவான் அஷ்டம சனியில் வந்தார். அஷ்டம சனினால் அதிகமாக பாதிப்படையக்கூடிய யாருன்னா மிதுன ராசி தான். அஷ்டமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே சென்றாரு. அதனால் ஒரு சில பேருக்கு திருமண தடை ஏற்பட்டிருக்கலாம், ஒரு சில பேருக்கு கூட்டு தொழிலில் முடக்கம் ஏற்பட்டிருக்கலாம். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, கல்யாணம் ஆனவர்களுக்கு கூட திருமண உறவுகளில் சில பிரச்சனைகள் கூட ஏற்பட்டிருக்கலாம். அதே மாதிரி தொழிலில் ஒரு பர்மனெண்ட் போஸ்டிங் வரணும், நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை செய்கிறோம், ஒரு ஜாப் பண்ணுறோம், இல்லை ஒரு பர்மனெண்ட் போஸ்டிங் கிடைக்கணும்னு ஏங்கி இருப்பவங்களுக்கு கூட அது தடையாக இருக்கும். பணி நிரந்தரங்கிறது தள்ளி தள்ளி போயிருக்கும். இதுமாதிரி நிறைய விதமான சங்கடங்கள் அவங்களுக்கு ஏற்படுது. கடந்த சில வருடங்களாகவே, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒரு 3 வருஷமாவுக்கு மேலேயே அவங்களுக்கு கஷ்டம்தான். ஆனால் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா மிதுன ராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப அருமையாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த 2023 கடைசி டிசம்பர்லேயே சனி பகவானும் அஷ்டம சனிலேருந்து பெயர்ச்சியாகி 9க்கு போயிடுறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. 11ஆம் பாவத்தில் குரு பகவான் இருக்கார். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அருமை. 9ல் சனி, 11ல் குரு. இது ரெண்டுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான தாராகிரகம். இந்த தாராகிரகங்களில் மற்ற கிரகத்தை விட சொல்லப்போனால் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதனை விட அதிகமான வலிமை மிதுன ராசிக்கு யார் தராங்கன்னா குரு பகவான் தான் தரார். ஏன்னா 7 10க்கு உடையவர். அதே மாதிரி ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுள் காரகன் ரெண்டுமே சனி தான் மிதுன ராசிக்கு. அதனால் சனியும் குருவும் ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்காரங்களுக்கு சனியும் குருவும் அவங்க ஜாதகத்தில் எங்கே இருக்காங்களோ அதை வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது. அந்த வகையில் இந்த வருஷம் 2024 பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரு அருமையான இடத்துல இருக்குது. ஒரு நல்ல அமைப்பை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. இதில் இன்னும் சிறப்பு, குரு பகவானினுடைய பார்வை பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் பார்வையாக 5ஆம் பாவத்தை பார்க்கின்றார். அதனால் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2024 5ஆம் பாவத்தை 7ஆம் பார்வையினாலே குரு பகவான் பார்க்கின்றபடியினாலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதாக இருக்கலாம். அதே மாதிரி வம்ச அபிவிருத்திகள் ஏற்படுவதாக இருக்கலாம். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனதிற்கு விரும்பிய ஒரு நபர், ஆனால் அவரை திருமணம் செய்வதிலே ஒரு மாற்றங்கள் ஏற்படுறது, ஒரு கால தாமதங்கள் ஏற்படுறது, அது திருமணமாக கைகூடாமல் தள்ளி தள்ளி போகின்றது. அப்படியாக இருந்தாலும் சரி, குருவினுடைய 7ஆம் பார்வையால் 5ஆம் பாவம் பார்வை பெறுகின்றதுனாலே மனசுக்கு விரும்பிய திருமண வாழ்க்கை அமைகிறது. குறிப்பாக சொல்லணும்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வருஷம் அமோகமான ஒரு நல்ல அமைப்பை தருகிறது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு 4ஆம் பாவத்திலே கேது இருக்கின்றார், 10ஆம் பாவத்திலே ராகு இருக்கின்றார். அதனால் கடல் கடந்து செல்லணும்னு ஆசைப்படுபவர்களுக்கும் நல்ல அமைப்பு. இதில் குறிப்பாக ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 10ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் தாயாருக்கும் தந்தையாருக்கும், மிதுன ராசியினுடைய தாயாருக்கோ அல்லது தந்தையாருக்கோ உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில சுகவினங்களை தருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் தாய் தந்தையனுடைய சுகவினத்தில், அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக மிதுன ராசிக்காரர்கள் இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த பக்கம் 4ஆம் பாவத்தில் கேது இருக்கின்றார். அதனால் சொத்துக்கள் சேருவதாக இருந்தாலும் சரி, புதிய வாகனங்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, ஒரு கணபதி பூஜையுடன் அதை ஆரம்பித்தால் எந்த தடையும் இல்லாமல், எந்த விதமான ஹட்டில்ஸ் வாங்கலே அந்த தடை இல்லாமல் சுமூகமான முறையிலே அவைகள் உங்களுக்கும், அதாவது மிதுன ராசிக்காரங்களுக்கு அது நல்லபடியாக அமைப்பாக ஏற்படும். ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப டீட்டெயிலாக சொன்னதுக்கு. ஸோ கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது.
மிதுன ராசிக்கு வந்து லக்கி நம்பர், லக்கி டேஸ், லக்கி மந்த்ஸ் இதெல்லாம் என்னவா இருக்க போகுது 2024? மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ 9ஆம் பாவத்தில் சனி போகிறார் பார்த்தோம். அதனால் பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு 9 கூடையவன் சனி பகவான். அதனால் இந்த வருஷம் நல்ல இடத்துக்கு சனி பகவான் வர்றாரு. அதனால் 9ஆம் எண் அப்படிங்கிறது வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு யோக பலனை இந்த 2024 தருது. அதே மாதிரி இவங்க கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2024 மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் எண்ணை கொஞ்சம் தவிர்க்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த வருடம் உங்களுக்கு ஒரு லக்கியான கலர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ, அதே மாதிரி வந்து சாம்பல் நிறம், இந்த மாதிரியான நிறம்லாம் நீலம், இந்த சாம்பல் நிறம் இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு லக்கியஸ்ட்டு கலராக இந்த வருஷம் இருக்குது அவங்களுக்கு. இப்போ வெளிநாடு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க கொஞ்சம் பேர் வெளிநாடு போகிறதுக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி ஒரு எப்படி இருக்க போகுது அண்ட் என்ன மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணால் அவங்களுக்கு வந்து அது பாசிட்டிவாக நடக்கும்? வெளிநாடு போகணும் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை, முன்னவே சொன்னேன் தாய் தந்தையர் கூட சில சுகவீனத்தை கொடுக்கலாங்கிற மாதிரி பார்த்தோம். அதனால் அவங்களாக இருந்தாலும் தாய் தந்தையர் கொஞ்சம் சுகவீனமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து ஒரு தடை ஏற்கனவே சொன்னேன் இந்த 12ல் குரு வருவார். அந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் செலவுகளை அதிகமாக தரலாம், கட்டுக்கிடங்காத செலவுகள் ஏற்படலாம். மேலும் வந்து இந்த முதலீடுகள் செய்வதற்கு சாதகமான காலமாகவும் இருக்காது இந்த மே மாதத்துக்கு மேலே. அதனால் இந்த சமயத்தில் பெருமாள் வணங்குவது, புத பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட பெருமாளை வணங்குவது மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும். முடிந்தவர்கள் திருப்பதிக்கு சென்று பெருமாளை வணங்கலாம். திருப்பதி சொல்ல அளவுக்கு நம்மள்ட்ட பொருள் வசதி இல்லை, அந்த அளவுக்கு நேரம் இல்லை, அந்த அளவுக்கு நம்மளுக்கு காலம் ஒத்துழைக்கலை அப்படின்னா உங்கள் கோவில் உங்களுடைய ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் 108 உள்ளது. அந்த 108 கோவிலில் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எந்த திவ்ய தேசம் உள்ளதோ அந்த திவ்ய தேசத்திலே சென்று வழிபாடு செய்யுங்கள். அந்த திவ்ய தேசம் கூட என்னால் போக முடியலைங்க, ரொம்ப தள்ளி இருக்குது அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலில் பெருமாளை சென்று துளசியை சாற்றி அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றிவாங்க புதன்கிழமையில். அந்த கோவிலுக்கு கூட என்னால் போக முடியாதுங்க அப்படின்னு இருந்தால் உங்கள் இல்லத்திலேயே பெருமாளுக்கு உண்டான பாசுரங்கள் பிரபந்தங்கள் உள்ளது. அந்த பிரபந்தங்களை பாராயணம் செய்து வழிபாடு செய்தால் ரொம்ப நல்ல பலன் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 வழங்கும். தேங்க்யூ சார். ரெமெடிஸ்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் இன்னொரு கொஸ்டின் இருக்குது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஜாப் ஸ்டெபிலிட்டி, ஜாப் சேஞ்ச் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ ஜாப் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு சொன்னால் எப்படி, அந்த மாதிரி எப்படி இருக்க போகுது உங்களுக்கு? அட்வான்டேஜஸாக இருக்குமா, இல்லை அதை பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு பரிகாரம்லாம்? ஓகே, நல்ல ஒரு அருமையான விஷயத்தை பற்றி நீங்கள் இப்போ ட்ரிகர் பண்ணுறீங்க. மிதுன ராசிக்காரங்க இந்த ஜாப் மாறணும் அப்படின்னா இந்த 13ல் குரு இருக்கார். முன்னமே சொன்னேன் இந்த மே மாதத்துக்கு முன்னாடி, அதாவது மே 1ல் குரு வந்து உங்களுடைய மிதுன ராசிக்கு 12ஆம் பாவத்துக்கு வந்துடுறாரு. 11ஆம் பாவத்தில் ஏப்ரல், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதம் அந்த 11ஆம் பாவத்தில் இருக்கார். ஜாப் மாறணும், புதிய தொழில் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 4 மாதம் இந்த வருடத்தினுடைய முதல் 4 மாதத்துக்குள்ளேயே செய்திடணும். அப்படி செய்ய தவறிட்டாங்க, மே மாதம் தாண்டிடுச்சு அப்படின்னா அதற்கு மேல் மாறாமல் குரு பகவான் 12ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணுறோம். ஏன்னா 11ல் இருக்கக்கூடிய குரு நல்ல வளர்ச்சிகளை தரும், ஆனால் 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் செலவுகளை அதிகமாக தரும். அதனால் இந்த சமயத்தில் கொஞ்சம் மாற்றத்தை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. இந்த வருடத்தினுடைய முதல்லையே அந்த மாற்றத்தை நீங்கள் செய்தால் நல்லது. தேங்க்யூ சார். ஆனால் இப்போ யாராவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு 4 மந்த்ஸா இல்லை அதுக்கு அப்புறமா கூட ட்ரை பண்ணலாமா? இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க முதல் இந்த 4 மாதத்தில் ஒரு அதிகமான வரவுகளை அவங்க எதிர்பார்க்கலாம். பின்னாடி வரக்கூடிய 8 மாதங்கள் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 8 மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அதுதான் முன்னாடியே சொன்னேன் உங்கள்கிட்ட. அவங்க வந்து ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு விநாயகர் பூஜை அல்லது ஒரு கணபதி ஹோமம் செய்து அதை செய்தாங்கன்னா ரொம்ப நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்கும்.
மேலும் வந்து அந்த விஷயத்தில் ஒரு நல்ல உன்னிச்சு பார்த்தோம்னா முன்னாடியே பல தடவை சொன்னது தான், புதனினுடைய ஆதிக்கம் இந்த வருடத்தில் ரொம்ப அவங்க கவனமாக இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ராசிநாதன் வக்ரத்தில் செல்லுகிறார். அந்த சமயத்தினால ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த புத பகவானினுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ராசிநாதன் 6ஆம் பாவத்திலே வக்ரம் அடைகிறார். அதை குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த வருடம் நவம்பர் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை சற்றே குறைய பார்த்தீங்க அப்படின்னா 20 டேஸ், அந்த 20 நாட்கள் வந்து தங்களுடைய ராசிநாதன், மிதுன ராசிக்கு உண்டான ராசிநாதன் வக்ரகதியில் போகிறாரு. இந்த சமயத்தில் மிதுன ராசிக்காரங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய செயல் செய்வதாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்ட மாதிரி வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கிறது, ஒரு முக்கிய கோப்புகளில் கையொப்பமிடுறது கொஞ்சம் 1க்கு 2 முறை யோசித்து அவங்க செய்தாங்கன்னா ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். தேங்க்யூ சார் பிஸ்னஸ் பற்றி சொன்னதுக்கு. அண்ட் இன்னொரு கொஸ்டின் இருக்குது. ஸோ 2024 வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் டிஃப்ரெண்ட்டாக மாறும் இல்லைங்களா? ஸோ 2024 ஏதாவது ஸ்பெஷல் ஜெம் ஸ்டோன் இருக்கா மிதுன ராசிக்காரங்களுக்கு? மிதுன ராசிக்காரங்க இந்த வருடம் பொதுவாக இவங்க போடக்கூடிய ஜெம்ஸ்டோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மரகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல் போடலாம். பொதுவாக மிதுன ராசிக்கு அந்த ராசிக்கு உண்டான கல்லே மரகதம் தான். அந்த இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுடைய ராசிநாதன் இந்த வருஷம் பொதுவாகவே புதன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூரியன் உடனே தான் அவர் போவார். சூரியன்லேருந்து 28 டிகிரி ஒன்று அப்பில் இருப்பார், ஒன்று மைனஸில் இருப்பார். இதை தாண்டி புதனால் நகர முடியாது. சூரியனுடன் சேர்ந்தாப்புல தான் அவருடைய பிளானிட்டரி பொசிஷன் இருக்கும். அதனால் இந்த சூரியனுடைய சேர்ந்து இருக்கிறதுனால இந்த பொதுவாக சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளி மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். புதன்லேருந்து அதிகமான ஒளி நமக்கு கிடைக்காது. ஆனால் இந்த வருடம் இந்த வக்ர காலத்திலேயும் சரி, அதே மாதிரி வந்து அந்த மார்ச் ஏப்ரல் காலத்தில் அவருடைய வக்ர காலத்திலையும் சரி, கொஞ்சம் சூரியன்லேருந்து கொஞ்சம் ரொம்ப தள்ளி வரார். அதனால் புதனினுடைய தனித்துவமான ஒளி இந்த 2024 கிடைக்கிறது. அதனால் மரகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கல், மரகத கல்னு சொல்லுவாங்க, பச்சை கல்னு சொல்லுவாங்க, எமரால்டு, அந்த ராசி கல்லை வந்து மிதுன ராசிக்காரர்கள் போட்டாங்கன்னா இந்த 2024 ரொம்ப நல்லது அவங்களுக்கு நடக்கும். இப்போ உங்ககிட்ட பர்சனலாக வந்து யாராவது வந்து கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதோட ப்ரொசீஜர்ஸ் என்னவா இருக்கும்? ரொம்ப 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 எளிமை. கீழ்காணும் நம்பரை தொடர்பு கொண்டாலே போதும், என்னோட பேச முடியும். என்கிட்ட பர்சனலாக உங்களுடைய அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்க. ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை, அனைவருக்கும் நல்ல சுபிக்ஷங்களையும் குறையாத செல்வங்களையும் எல்லாம் வல்ல எம்பெருமான் வழங்கட்டும். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்யா பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேன மஹீசாஹ கோ பிராமணேப்யः சுபமஸ்து நித்யம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.